பிக் ஃபோக்கஸ் புதிய பார்த்துடலாம். தற்போது சிறப்பு விருந்தினர் செம்மலை நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுக தொடர் தோல்வியில் இருக்கு. கிட்டத்தட்ட உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய தொடர் தோல்விக்கு என்ன காரணம்? நிச்சயமாக நீங்கள் சொல்வதைப் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர் தோல்வியை சந்திக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2019 தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்ற வாக்கு சதவீதம் 19.4. இப்பொழுது நாங்கள் சுயபலத்தோடு கூட்டணி பலம் இல்லாத நிலையிலே நாங்கள் பெற்ற வாக்கு 20.4. ஆக எங்களுடைய வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பல கட்சிகளை கூட்டணியிலே அங்க வைக்க செய்து இந்த தேர்தலை சந்தித்தாலும் 2019 தேர்தலே 39.4% வாக்கு வாங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே 26.4% பெற்றிருக்கிறது. ஆக 6லிருந்து 7% வாக்குகள் திமுகவுக்கு குறைந்திருக்கிறது. எனவே நாங்கள் தோல்வி, அதாவது எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் வாக்கு சதவீதத்தை நாங்கள் ஒவ்வொரு தேர்தலிலுமே நாங்கள் உயர்த்தி வருகிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே எங்களுக்கு தோல்வி என்பது இடத்தால் அந்த வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கலாமே தவிர வாக்கு வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதுவரைக்கும் தனித்தே களம் கண்டு வரக்கூடிய நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வாக்கு சதவீதத்தை காட்டி நாங்கள் வளர்ந்து வரும் அப்படின்னு பேசுறது ஏற்புடையதாக இருக்கும். அதிமுக தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செய்த ஆட்சி கட்டிலில் இருந்த அதிமுக வாக்கு சதவீதத்தை காட்டி நாங்கள் வளர்ந்து வரும் அப்படின்னு பேசுறது எப்படி பொருத்தமாக இருக்கும்? இதில் ஒன்று இது அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் வளர்ச்சி உண்டு, நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்பொழுது கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால், அதாவது பிஜேபி அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் பொறுப்பேற்ற பிறகுதான் அதாவது அவருடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 11% எட்டியது என்று சொல்லுகிறார். அது வளர்ச்சி என்று அவர் சொல்லலாம். ஆனால் அவரால் 11% வளர்ச்சி அடைந்ததாக சொன்னாலும் 2014 தேர்தலிலே இதே என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இருக்கிற போது பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்து 19% அவர்கள் பெற்றார்கள். எனவே ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்கு சதவீதம் வித்தியாசப்படும். எனவே நான் சொல்லுவது, தொடர் தோல்வி என்பதாலே நாங்கள் வாக்கு சதவீதத்திலே எங்களுக்கு எந்தவித குறைபாடும் இல்லை, வாக்கு சதவீதத்திலே எங்களுக்கு தளர்ச்சி இல்லை அல்லது குறை இல்லை என்றுதான் நான் சொல்ல வந்தேனே தவிர ஒவ்வொரு தேர்தலுக்கும் வாக்கு வித்தியாசம் வேறுபடும். அது அந்தந்த காலகட்டத்தில் அமைக்கப்படுகிற கூட்டணி, அதே போல கட்சிகள், ஒவ்வொரு கட்சியுடைய பலம், அப்படித்தான் கருத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில நாங்கள் சுயமாக சுயபலத்தோடு நின்றதால் இந்த வாக்கு வித்தியாசம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. திமுகவுடைய வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட 6லிருந்து 7% குறைந்திருக்கிறது என்பதை தான் ஒரு ஒப்பீடாக சொல்லுகிறேன், வேறொன்றும் இல்லை. சரி, அதிமுகவுடைய ஓட் ஷேர் க்ளோஸ் டு 20%, டிஎம்கேவுடைய ஓட் ஷேர் க்ளோஸ் டு 26%. இது தனித்தனி கட்சியில் தான் குறிப்பிடுறேன், கூட்டணியை பற்றி பேசல. ஸோ திமுகவை முந்த வேண்டும், திமுகவை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா பாஜகவுடைய கூட்டணி அமைப்பது இனிமேல் தவிர்க்க முடியாதா? அதிமுக தனிப்பட்ட முறையில் இனிமேல் வெற்றி அப்படின்றது சாத்தியம் இல்லையா? ஏன் பாஜகவோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கட்டாயம் எங்களுக்கு எப்படி வரும்? வேறு கட்சிகள் தமிழகத்திலே இல்லையா? அந்த கட்சிகள் கூட 2026 தேர்தலில் எங்களுக்கு கூட்டணி அமைக்க வேண்டிய சூழ்நிலை, வாய்ப்பு ஏற்படும். எனவே ஒரு கட்சியோடு தான் நாங்கள் இணைய வேண்டும் என்ற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. எனவே பல கட்சிகள் எங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. காரணம் இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், எப்படி இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஆன்டி இன்கும்பென்ட்ஸ், அதாவது பாஜக ஆட்சிக்கு இருக்கிற மக்களுடைய எதிரலையின் காரணமாக கூட்டணி பலத்தாலே அவருடைய அந்த வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் குறைந்தது போல, நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்ப இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிற விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, அதே போல
கட்டண உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, போதைப்பொருள் நடமாட்டம், வேலையில்லா திண்டாட்டம், இப்படிப்பட்ட பல காரணங்களாலே அவர்களுக்கு மக்களுக்கு அந்த ஆட்சியின் மீது அதிருப்தி ஏற்படுகிற போது எங்களுடைய கூட்டணியும் வலுப்படும். பல கட்சிகள் எங்களோடு வந்து சேருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இதே 2024 மக்களவை தேர்தல் பரப்புரை களத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்தார். அந்த பரப்புரையை கேட்ட மக்கள் தான் 40 தொகுதிகளை திமுகவுக்கும் திமுகவுடைய கூட்டணிக்கும் கொடுத்திருக்காங்க. அதான் அதே நேரத்தில் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்ன அதிமுக மெகா கூட்டணி அமைக்க முடியல. 25% இடங்களை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பாஜக இன்னைக்கு 11% ஓட் ஷேரை வாங்கியிருக்காங்க. ஆனால் 36% இருந்த அதிமுகவுடைய ஓட் ஷேர் கடந்த காலங்களில் இப்போ 19% குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பிஜேபியுடைய அலையன்ஸ் அப்படின்றது தவிர்க்க முடியாது தானே? நிச்சயமாக அப்படி எங்களுக்கு கட்டாயம் இல்லை. காரணம், நீங்கள் சொல்லுவதைப் போல திமுகவுடைய வாக்கு சதவீதம் நீங்கள் சொன்னதைப் போல உயர்வாக இருந்தாலும் அவர்கள் பல கட்சிகளை கூட்டணியிலே வங்க வைத்து பல கட்சிகளின் உதவியோடு பெற்ற வாக்கு சதவீதம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நீங்கள் 36% என்று சொன்னீர்கள், அதில் குறைந்து விட்டதாக என்று சொன்னீர்கள். நான் சொல்லுவது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் தனித்து நின்று இந்த சதவீதத்தை நாங்கள் எட்டி இருக்கிறோம். எனவே சுயமாக நின்றே இந்த வாக்கு சதவீதம் என்று சொல்லுகிற போது நாளைக்கு கூட்டணியிலே எங்களுக்கு பல கட்சிகள் எங்களுடைய கூட்டணியில் அங்கம் பெறுகிற போது இதே வாக்கு சதவீதம் எங்களுக்கு கூடுகிற வாய்ப்பு அல்லது அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிற அந்த வாய்ப்பு எங்களுக்கு நிச்சயமாக வரும். அந்த நம்பிக்கை இருக்கிறது. நான் சொல்ல விரும்புவது எங்களுடைய வாக்கு சதவீதம் மக்களுடைய செல்வாக்கு குறையவில்லை. இது ஏறுமுகமாகத்தான் இருக்கும். இனிமேல் அதிமுகவுக்கு வளர்முறை தானே தவிர தேய்வுமுறை கிடையாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. தலைமைதான் பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தான் இந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் அப்படின்னு SP வேலுமணி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்தார். இப்போ தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. காட்சி மாறலாம், மாறாமலையும் இருக்கலாம். ஒருவேளை பாஜக தலைமை மாற்றத்திற்கு வழிவகுத்தால் கூட்டணி தொடர்பாக மறுபரிசீலனை செய்யுமா அதிமுக? எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அதாவது நாட்டிலே 2 தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறது. மாநில நலத்தை நாம் எண்ணி பார்க்கிற போது இந்த 2 தேசிய கட்சிகளாலும் மாநிலங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கருத்து. ஆனால் 2 தேசிய கட்சிகள் வெவ்வேறாக அவர்கள் அடித்துக் கொண்டாலும் கொள்கை அளவிலே இன்றைக்கு உதாரணமாக மொழிக் கொள்கையாக இருக்கட்டும், நிதி பகிர்வாக இருக்கட்டும், நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட அந்த தேசிய பிரச்சனைகளில் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதிலே, மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிப்பதிலே 2 தேசிய கட்சிகளும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக செயல்படுகிறார்கள். எனவே தேசிய கட்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எங்களை பொறுத்தவரை மாநில நலம் முக்கியம். அங்கே எந்த தேசிய கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள், அதாவது மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்காத கட்சி கூட்டணி ஆட்சியாக இருக்க வேண்டும். மக்களுடைய தேவை, மாநிலங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு ஆட்சியாக அமைய வேண்டும். அப்பொழுது நாங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவை கொடுக்கலாம். கூட்டணியில் அங்க வைக்க வேண்டும் என்ற அந்த கட்டாயம் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில எங்களுடைய இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை போல, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னதை போல எல்லோருக்குமான இயக்கம், மதம் ஜாதிக்கு அப்பாற்பட்ட இயக்கம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சி ஒரு மதத்தை சார்ந்த ஒரு ஜாதியை சார்ந்த போகிற போது எங்களுக்கு அதனால இழப்பு ஏற்படுகிறது. எனவேதான் நாங்கள் யோசித்து எண்ணி ஒரு முடிவெடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே நாங்கள் வாக்கு வங்கிகளை இழக்க விரும்பவில்லை. ஒரு கட்சியோடு கூட்டு சேர்கிற போது அந்த கட்சிக்கு எதிரான வாக்குகள் எங்களுக்கு வருவதில்லை. ஆனா அந்த வரல அப்படின்னு அதிமுக இந்த முறை தேர்தலில் தனித்து களம் கண்டீங்க. அப்படி இருந்தும் நீங்கள் குறிப்பிடக்கூடிய இஸ்லாமியர்கள் வாக்குகளோ சிறுபான்மையினர் வாக்குகளோ அதிமுக தங்கள் பக்கம் ஈர்க்கவில்லையே. தலைமையுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மக்களுக்கு கிடைக்காம போகுதா? இப்பொழுது SDBA எங்களோடு சேர்ந்தது. நாங்கள் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், நாங்கள் பாஜகவோடு இருந்ததால் எங்களுக்கு சிறுபான்மையான குறிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் எங்களிடமே வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், உங்களுக்கு தான் நாங்கள் வாக்களித்து வந்தோம்,
உங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்கலாம் என்று இருந்தோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஆகாத ஒரு கட்சியோடு கூட்டணியில் இருப்பதால் எங்களுடைய வாக்குகளை உங்களுக்கு செலுத்த முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். எனவே எங்களையும் கொச்சைப்படுத்தினார்கள். பிஜேபியோடு கள்ள உறவு, ரகசிய உறவு என்று சொல்லுகிற போது அந்த சிறுபான்மை மக்களிடம் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு தெளிவான முடிவை எடுக்கிற போது நிச்சயமாக சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு வருகிற தேர்தலில் அதிகரிக்கும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே சிறுபான்மை ஓட்டு இப்பொழுது எங்களுக்கு ஆதரவாக வந்தது கொஞ்சம் கூடி இருக்கிறது. எனவே அந்த அவருடைய நம்பிக்கையை நாங்கள் பெறுகிற போது நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு அதிகப்படியான வாக்குகளை அளிப்பார்கள், ஆதரவு எங்களுக்கு பெருகும். தேர்தல் முடிவுக்கு பிறகு சசிகலா தரப்பிலிருந்தும் ஓபிஎஸ் தரப்பிலிருந்தும் ஒன்றுபடுவோம் அப்படின்ற குரல் முன்வைக்கப்படுது. இதை அதிமுக ஏன் நிராகரிக்குது? அதாவதுங்க, அவருடைய ஆரம்ப கட்ட நிலைப்பாடு என்ன? திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை மீட்பதுதான் என்னுடைய திட்டம் என்று சொன்னார். இப்பொழுது தேர்தலுக்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது? தேர்தலுக்கு பிறகு ஒன்றிணைவோம் என்கிறார். அப்படி ஒன்றிணைய விருப்பப்படுபவர், நாங்கள் இந்த தேர்தலில் 2 பிரிவினரை அரசியல் ரீதியாக எதிர்த்தோம். ஒன்று பாஜக, ஒன்று திமுக. ஆனால் இவர் என்ன செய்தார்? ஒரு கட்சியோடு கைகோர்த்து கொண்டு இன்னொரு கட்சிக்கு மறைமுகமான அந்த கட்சியுடைய வெற்றிக்கு இவர் தனித்து போட்டியிட்டு ஒரு தொகுதியை எங்களுக்கு இழக்க செய்தார். எனவே இப்படி ஒரு இப்ப வெளிப்படையாக அவர் சொல்லுவதால் எங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தால் இதில் ஏதோ ஹிடன் அஜெண்டா இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறது. இவர் இணைவோம் என்று சொல்லுவது பார்ட்டி நலனுக்காகவா அல்லது பர்சனல் நலனுக்காகவா என்று தோன்றுகிறது. ஒரு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கட்சியிலே பணி செய்வதிலே மாற்றம் இல்லை, யாரும் தவறு சொல்ல முடியாது. ஆனால் பதவியை பகிர்வதற்குத்தான் எனக்கு அந்த இணைப்பு தேவைப்படும் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அதாவது தென் மாவட்டங்களிலே வாக்குகள் எங்களுக்கு குறைவதற்கு இவர்கள் தான் காரணம் என்று சொன்னார்கள். நான் ஒன்றை தெளிவாக நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக சொல்லுகிறேன். ஒரு அரசியல் தலைவர் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் என்று சொன்னால் அந்த தலைவரின் பின்னாலே அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எனவே தென் மாவட்டங்களிலே வாக்குகள் குறைந்தது இவர்களால் தான் என்று சொன்னால் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லேன். 2019 18 அதாவது தகுதி இழந்த அந்த எம்எல்ஏக்களுடைய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அதில் எங்களுக்கு 6 இடங்கள் தேவைப்பட்டது. 18 இடங்களிலே 10 இடம் திமுக வெற்றி பெற்றது. இடைத்தேர்தலிலே நாங்கள் 8 இடம் வெற்றி பெற்றோம். அந்த 8 இடங்களிலே 6 இடங்கள் தென் மாவட்டங்களிலே தோற்றோம். தஞ்சாவூர், திருவாரூர் உட்பட தேனியிலே, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் உட்பட தோற்றோம். ஏன் அப்பொழுது நாங்கள் ஒன்றுபட்டு தானே இருந்தோம். ஏன் அந்த தென் மாவட்டங்களிலே அந்த தோல்வி எங்களுக்கு ஏற்பட்டது? 6 சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நாங்கள் தோற்றோம் என்று சொன்னால் அவர்களோடு இருந்து தேர்தலை சந்தித்தும் அந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கிறோம் என்று சொன்னால் இவர்களால என்ன பலன் இருக்கிறது எங்களுக்கு? சரி, எனவே இந்த கணக்கெல்லாம் சரி வராது. சரி, இறுதி கேள்விக்கு சுருமா பதில் எதிர்பார்க்கிறேன். அண்ணாமலை அவர்கள் எஸ்பி வேலுமணிக்கும் இபிஎஸ்க்கும் மோதல் இருக்கு, கட்சிக்குள்ளாகவே உட்கட்சி மோதல் இருக்கு அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை அவருடைய கருத்தா பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநில தலைவர். அவரை குறைத்து நான் மதிப்பிடவில்லை. ஆனால் அவர் இந்த தேர்தலிலே பெற்ற தோல்வியின் காரணமாக, அந்த விரக்தியின் காரணமாக எங்களை எவ்வளவு இழிவுபடுத்த வேண்டுமோ இழிவுபடுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? நாவடக்கம் தேவை என்று சொல்லுகிறார். இது அவருக்கும் பொருந்தும். இன்னும் சொல்ல போனால் அது இன்னொன்று சொல்லுவது, நாங்கள் எங்களை டெபாசிட் இழக்க வைத்தாராம். யாரை பார்த்து சொல்லுவது? ஒரு ஆலமரத்தை பார்த்து பக்கத்திலே வளர்கிற அருகம்புல் நான் தான் ஆலமரத்தை விட உயரம் என்று சொன்னால் எவ்வளவு வேடிக்கையாகிறது. இவரை எங்களை டெபாசிட் இழக்க செய்தார். இவரே 10 இடங்களில் டெபாசிட் இழந்து விட்டார். பாமகங்களோடு கூட்டு சேர்ந்து 8 இடங்களிலே டெபாசிட் போய் அந்த அங்கீகாரத்தையே இழந்து விட்டார்கள். எனவே இப்போது 2026 தேர்தலிலே நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்கிறார். இன்னொன்று என்ன சொல்லுகிறார்? தேசிய தலைவர்கள் எல்லாம் சொல்கிறபடிதான் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேசிய தலைவர்கள் அண்ணாவை திட்ட சொன்னாரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரை திட்ட சொன்னாரா? எங்களுடைய புரட்சி தலைவரை திட்ட சொன்னாரா? எங்களுடைய பொதுச் செயலாளரை திட்ட சொன்னாரா? அல்லது 2026 நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்களா? இல்லையே. ஆக இவர்
பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி விட்டார். சரி, பிரச்சனையை பெரியப்படுத்தி காரணமே அண்ணாமலை தான் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை நீங்களும் முன் வச்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு செம்மலை. நன்றி, வணக்கம்.